ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமநவமி திருவிழாவில் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ராவணனினுடைய வதம். அதோட இலங்கைக்கு விபீஷ்ணருக்கு மன்னராக முடிசூட்டக்கூடிய பட்டாபிஷேக நிகழ்வு. இது ரெண்டுத்தையும் நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணலாம். ஜெய் ஸ்ரீராம். யுத்தமானது ராமருக்கும் ராவணனுக்கும், இந்த இரண்டு தரப்பு சேனைகளுக்கும் ரொம்ப அதிகமாக, ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, ராவணன் தன்னுடைய மிக பெரும் படையை பாத்தீங்க அப்படின்னாக்கா அனுப்பிச்சு வச்சிருக்கான். இந்த பெரும் படைகள் வருவதை பார்த்தாலே ஏதோ மிகப்பெரிய பெருங்கடல்ல இருந்து சேனைகள் வருவது போல எங்க பார்த்தாலும் வெறும் அசுரர்களினுடைய தலையாகவே இருந்தது. இத பார்த்த உடனே சுக்ரீவனினுடைய வானர சேனைகள் மொத்தமும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பார்த்து பின்வாங்குறாங்க போர்ல இருந்து. அப்ப அங்கதன் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு யாரும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பயந்து பின்வாங்க வேண்டாம், நம்ம எல்லாம் போய் ராமர்கிட்ட போய் சொல்லுவோம், ராமர் இதுக்கு ஒரு தக்க தீர்வு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எல்லாம் ராமர்கிட்ட போய் சொன்ன உடனே ராமர் சரி ரைட்டு, நானே போருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் போருக்கு வர்றார். அவருடைய கோதண்டத்தை அவர் கையில எடுத்த வேகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய சுக்ரீவருடைய வானர சேனைகள்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராமர் போர் புரியறதுங்கிறது, ஒரு அதை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரும் பாக்கியம். அப்ப என்னன்னா, ராமர் இங்க போருக்கு முன்னாடி நிக்கிறாரு. எதிராப்புல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெருங்கடல் அளவுக்கு உள்ள ஒரு சேனை அசுர சேனை ராமருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்கா நிக்குது. இப்ப ராமச்சந்திரமூர்த்தியானவர் தன்னுடைய கோதண்டத்திலிருந்து ஒரு அம்பை எடுக்கிறார். அந்த அம்பை எடுத்து மேல விடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு அம்புல இருந்து 10 அம்பு வருது. அந்த 10 அம்புல இருந்து 100 அம்பு வருது. அந்த 100 அம்புல இருந்து 1000 அம்பு வருது. அந்த 1000 அம்புல இருந்து 10,000 அம்பு. இந்த 10,000த்துல இருந்து 1,00,000. இப்படி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அம்பை கொண்டு 1,00,000 அம்புகளை உருவாக்கி அந்த சேனையின் மீது ஒரே ஒரு அம்பு தான் இவர் பயன்படுத்தினது. அது 1,00,000 அம்பாக பாத்தீங்க அப்படின்னாக்கா மாறி போய் அசுர சேனைகள் மீது போய் விழுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரே அம்புல 1,00,000 அசுரர்கள் காலி. இத பார்த்த உடனே அசுரர்களுக்கே பயம் வந்துருச்சு. என்னடா இது, வெறும் ஒரே ஒரு அம்பு தான் எடுத்து விட்டா நம்ம இதுல 1,00,000 பேர் காலி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் 2வது தர அதே மாதிரி ஒரு அம்பை எடுத்து விடுறாரு. திரும்பி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 1 10 ஆகி 100 ஆகி 1000 ஆகி 10,000 ஆகி 1,00,000 ஆகி இது மாதிரி அவரு 3 முறை விடும்போது பாத்தீங்கன்னா 3,00,000 அசுர வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இத பார்த்த உடனே இனிமேட்டு நம்ம இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, இது வந்திருக்கிறது மனுஷன் மாதிரியே தெரியல, ஏதோ விண்ணுலகத்துல இருந்து தேவரே இறங்கி சண்டை போடுற மாதிரி இருக்கு, இவனுடைய எல்லாம் சண்டை போட்டா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அசுர சேனைகள் தெரிச்சு ஓடிட்டாங்க. இங்க சுக்ரீவனுடைய வானர சேனைகளுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு போரை அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. சேதி ராவணனுக்கு போகுது. பெரும் சேனைய 3 அம்பு கொண்டு அழிச்சிட்டு அதுல 3,00,000 வீரர்கள் காலி, பாக்கி இருக்க சேனைகள் உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி வந்த உடனே ராவணனுக்கு ரொம்ப கேவலமா போச்சு. என்னன்னா, நான் 3 உலகங்களையும் வென்று இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேன், இதுவரையும் எந்த போர்லயும் என்னுடைய சேனைகள் பின்வாங்கினதாக சரித்திரமே கிடையாது, இப்படி போய் நீங்க பின்வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வீரர்களை எல்லாம் ரொம்ப சகட்டு மேனிக்கு கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டான்.
என்னன்னா நான் போருக்கு வரேன்னு தெரிஞ்சா என்னை பார்த்துதான் வந்து பலரும் பின்வாங்கி போவாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய சேனையே பின்வாங்கி போகுதுங்கிறது வந்து வெளியில தெரியும் போது என்னுடைய இது வந்து அந்த உன்னுடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதைக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இனிமே நீங்க எல்லாம் போருக்கே வர தேவையில்ல, நீங்க யாருமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து ராவணனே வந்து நானே இன்னைக்கு போருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப ராவணன் வந்து இருக்கிறதுலயே சிறப்பு வாய்ந்த ஒரு தேர், அந்த தேரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த போர்ல பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ண. என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்ட போர். ஏன்னா ராவணன் சைடு மிக பெரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சேதம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாரையும் இழந்துட்டான். கும்பகர்ணன்ல இருந்து அதுக்கடுத்து இந்திரஜித்ல இருந்து எல்லாரையும் இழந்தாச்சு. இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரும் சேனையை அனுப்புனா அதையும் 3 லட்சம் வீரர்களை ராமர் ஒரு 3 பானத்தை கொண்டு முடிச்சிட்டாரு. இப்ப இருக்கிறது பெரிய, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வீரன் அப்படின்னு பார்த்தா அந்த சேனையிலேயே ராவணன் மட்டும்தான். பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ போர்ல கலந்துக்கிறவங்க தான். அதனால வந்து இது இறுதி கட்ட போர் அப்படிங்கிறதுனால ராவணன் வந்து இனிமே வந்து நானே போருக்கு போறேன் அப்படின்னு சொன்னதுனால இருக்கிறதுலே எதெல்லாம் சிறப்போ அது மாதிரியான சிறப்புகளை எல்லாம் வந்து கொண்டு வந்து போருக்கு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு விஷயத்த நம்ம வந்து தீர்மானிக்கிறது அவசியம். இந்த நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனில நம்ம போய் ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அப்ப என்னன்னா அந்த அப்ளிகேஷன்ல நம்மளுடைய தகுதி தராதரத்துக்கு ஏற்ப நமக்கு வந்து வேலை வந்து கொடுப்பாங்க. இதுதான் நீங்க படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, அதுக்கு நீங்க இந்த வேலை தான் செய்யலாம், இவ்வளவுதான் நாங்க அதுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க, இந்த தேதிக்கு நீங்க வந்து வேலையில வந்து சேருங்க, ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வந்து ஒரு கம்பெனில வேலைக்கே தேர்வு ஆனாலுமே அவங்க எந்த தேதியில சொல்றாங்களோ அன்னைக்குதான் நம்ம வேலையில போய் ஜாயின் பண்ண முடியும். அது போல ராமர் ராவணன் இந்த 2 பேருடைய ஜாதகத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல 7 கிரகங்கள் ஒரே பலத்துல இருக்கு. அதாவது ஒரு இப்ப உதாரணத்துக்கு சூரியன் வந்து ராமருக்கு உச்சம்னா ராவணனுக்கும் உச்சம். இப்படி வந்து அதாவது கோச்சார ரீதியாக சொல்ற நடப்பு தசாபுத்திகள்லாம், அதாவது அந்த போர் நடக்கிற சூழ்நிலையில ராமருக்கு 7 கிரகங்கள் ஆதரவா இருக்கு. அதே போல ராவணனுக்கும் 7 கிரகங்கள் அதே சமபலத்துல 2 பேருக்கும் இருக்கு. அப்ப என்னன்னா ராகு கேது இவங்களுக்கு நவகிரக அந்தஸ்தானது கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் என்னன்னா அந்த பதவியை நீங்க வந்து நீங்க இன்னைக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அது போல அந்த நவகிரகத்துல நீங்க வந்து நவகிரகமாக செயல்படக்கூடிய தருணம் வரும் இல்லையா, அது வந்து இந்த நாளுக்கு தான் வருது. அப்ப ராமர் ராவண யுத்தத்தின் போதுதான் வந்து இந்த அவங்க வந்து நவகிரகங்களாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த ராகு கேது இந்த 2 கிரகங்களும் ராமருக்கு ஆதரவாகவும் ராவணனுக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா ராவணன் வந்து இது வந்து கிட்டத்தட்ட இறுதி, இது இன்னைக்கு நடக்கிற போர் தான் இறுதி போர். இதுல வந்து ஒண்ணு ராவணன் ஜெயிக்கணும், இல்ல ராமர் ஜெயிக்கணும். இதுல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கணும். ஏன்னா ராமர் சைடு பெரிய நஷ்டமே ஏற்படல, இங்க அவ்வளவு நஷ்டம். அதனால இதுல இன்னைக்கு போர்ல நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிறதுலயே இருக்கிறதுலயே எதெல்லாம் சிறந்ததோ, இதுவரையும் எவ்வளவு வரங்கள் வாங்கி வச்சிருந்தானோ அந்த வரத்தெல்லாம் பயன்படுத்தி அதுல இருக்கக்கூடிய தேரு கவசங்கள் தேர் சாரதியிலிருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டா எடுத்துக்கிட்டு ராவணன் வந்து போருக்கு தயாராயிட்டு போருக்கு கிளம்பி வரான். என்னன்னா எல்லாமே வந்து சகுனங்கள். எப்பொழுதும் வந்து ராவணன் வந்து ஒரு வேதம் பயின்ற அந்தணன். அதனால வீட்டை விட்டு எங்கே வெளில வந்தாலும் தன்னுடைய தாய் தந்தையரை வந்து நிக்க வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில வர்றதுதான் வழக்கம். ஆனா அன்னைய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னாக்கா, இது எதுக்கு, நம்ம தான் இன்னைக்கு எப்படி நம்ம தானே ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு. அதனால அப்பா அம்மா கிட்ட கூட
ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே வாங்கல. அவன் பாட்டுக்கு போர்ல அதாவது சிந்தனை அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா ராமர் மேலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்புல அவன் பாட்டுக்கு போருக்கு கிளம்பி வந்துட்டான். அப்ப போருக்கு கிளம்பி வருகிற பொழுது என்னன்னா போர்க்களத்துக்கு ராவணன் வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இங்க வந்து வானர சேனைகளுக்கு எல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா ராவணனே போருக்கு வரான்னா அப்போ கொஞ்சம் இன்னைய போர் ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த போரானது முடிஞ்சிரும். இன்னைக்கு போர்ல நான் தான் ராவணனை எதிர்கொள்ள போறேன். நீங்க யாரும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் சண்டையை மட்டும் வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சரி, இன்னைக்கு நேத்தி நடந்த மாதிரி இன்னைக்கும் நம்ம ராமபிரானினுடைய யுத்தத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு ராவணன் வந்து நின்னாச்சு. இப்ப ராமர் சைடுல இருந்து போருக்கு போகணும், போர்க்களத்துக்கு போகணும். ராமர் ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அப்ப ராமர் நடந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரதம் வந்து மேல விண்ணுலகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நிக்குது ராமருக்காக. வந்த உடனே அவர் ராமர் வெளியில வராரு. வெளியில வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரதம் வந்து நிக்குது. நின்ன உடனே ராமருக்கே ஆச்சரியம். யாரு நீங்க, இது என்ன ரதம் எல்லாம் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு, இது என்னன்னா இது வந்து சிவபெருமான் வந்து தேவேந்திரனுக்கு கட்டளை இட்டது. அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து போர் வந்து முடிஞ்சிரும். அதனால வந்து இன்னைய போர்ல ராமருக்கு ஆதரவாக வந்து நீங்க எல்லாம் வந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னது. இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது நீங்க இதை ஏத்துக்க மாட்டீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது சிவபெருமானினுடைய கட்டளை. அதனால நீங்க அதை வந்து மறுக்காம ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னொரு காலத்துல உங்களுடைய முன்னோர்களும் ராவணனும் நேருக்கு நேரு அந்த சண்டை போட்டுக்கிற ஒரு காலகட்டங்கள் வந்தது. அப்ப வந்து அரக்கர்களை எதிர்க்கிறதுக்காக தேவர்களுக்கு ரகுகுல வம்சம் வந்து மிகப்பெரிய உதவிகள் செஞ்சாங்க. அந்த உதவிக்கு ஒரு கைமாறாக இந்திரனினுடைய ஒரு தேர் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய தேர். இதுவரையும் யாருமே இந்த தேரை பயன்படுத்தினது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த தேர் இது. நான் வந்து என்னுடைய பேர் வந்து மாதலி. நான் வந்து இந்திரனுக்கு மட்டும்தான் இதுவரையும் நான் சாரதியா இருந்திருக்கிறேன். வேற யாருக்கும் இருந்ததில்லை. அதனாலதான் வந்து என்ன வந்து இந்த இதுல வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு. ராமர் வந்து நான் வந்து என்னுடைய திறமையாலதான் வந்து இதை பண்ண ஜெயிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க சிவபெருமானினுடைய கட்டளைன்னு சொல்றீங்க, எங்க முன்னோர்கள் பத்தியும் சேர்த்து சொன்னதுனால இந்த தேர்ல நான் வந்து பயணம் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து அந்த தேர்ல ஏறி உக்காந்தாரு. ஏறி உக்காந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வெற்றியினுடைய முரசானது ஆரம்பிச்சது. இப்ப வந்து ராமரும் போர்க்களத்துக்கு வந்துட்டார். இந்த பக்கம் ராவணனும் போர்க்களத்துல. ரெண்டு பேரும் எதிரில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சந்திச்சுக்கிட்டு போருக்கு ஆயுத்தமா நிக்கிறாங்க. ராமரை பார்த்த உடனேவே வந்து என்னன்னா ராவணனுக்கு சில தீய சகுனங்கள் தென்பட ஆரம்பிக்குது. என்னன்னா இடதுபுற கண்ணும் வந்து பாத்தீங்கன்னா அதே போல இடது தோலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துடிக்க ஆரம்பிக்குது. அதே போல அவன் கழுத்துல போட்டிருந்த மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலையினுடைய பூலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகி போய் அந்த பூல இருந்து ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு. இது பார்த்த உடனே ஏன்னா ராவணன் வந்து அந்தனர். அது மாத்திரம் இல்லாம ஜோதிட கலையில ரொம்ப கை தேர்ந்தவன். பிரம்மா கிட்ட ஜோதிடம் படிச்சவன் ராவணன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜோதிடருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சகுனங்கள் தெரியும். இது நல்லதுக்கான சகுனம் இல்லை அப்படிங்கிறது புரியுது. அப்ப வந்து சரி, என்னதான் இருந்தா என்ன, வந்தாச்சு, இதுக்கு மேல நம்ம பின்னாடி போக முடியாது, என்ன இருக்கோ பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்காக ராவணன் வந்து காத்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா போரானது ஆரம்பிக்குது. போர் வந்து சாதாரணமா ஆரம்பிச்ச போர். இவர் ஒரு அம்பை விட, திருப்பி ராவணன் ஒரு அம்பை விட, ராமர் ஒரு அம்பை விட, ராவணன் ஒரு அம்பை விட, இப்படி சாதாரணமா போயிட்டு இருந்தது. இது வந்து ராவணனுக்கு விருப்பம் இல்லை. சரி ரைட்டு, இது மேல இவனெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா வந்து ஜெயிக்க முடியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அடுத்தது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த இந்த போர்க்கலையிலேயே கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த அஸ்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிரயோகம் பண்ண
ஆரம்பிச்சான். அந்த ஒரு அஸ்திரத்துக்கும் ராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எதிர் அஸ்திரம் கொடுப்பார். அதாவது வந்து என்னன்னா, இப்ப அக்னி அஸ்திரம் அப்படின்னாக்கா அது வந்து நெருப்பால வர அஸ்திரம். அதை வந்து வருணாஸ்திரத்தை கொண்டு வீழ்த்த முடியும். என்னன்னா தண்ணி. அப்ப நெருப்பு நம்மளை நோக்கி வருதுன்னா அதுக்கு அதுக்கு அந்த நெருப்பை அணைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தண்ணியை நம்ம எதிர தெளிச்சோம்னா என்ன ஆயிடும்னா நெருப்பு அணைஞ்சிரும். அது மாதிரி அவர் ராவணன் வந்து எந்தெந்த அஸ்திரங்கள்லாம் கொடுக்குறானோ அந்தந்த அஸ்திரத்துக்கள் எல்லாம் வந்து எதிர் அஸ்திரம் ராமர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவனும் வந்து கத்துக்கிட்ட சிறப்பு வித்தைகள்லாம் செயல்பட்டு பார்க்குறான். ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி, இதுக்கு மேல இருந்தா ஒன்றும் வேலையாகாது. அதாவது இதுவரையும் ராவணன் தான் ராமர் மேல போர் தொடுக்கிறது. ராமர் வந்து ராவணன் தொடுக்கிற அஸ்திரங்களுக்கு எதிர் அஸ்திரம் மட்டும்தான் கொடுக்குறாரு. இன்னும் ராமர் வந்து அடிக்கவே ஆரம்பிக்கல. ராவணன் மட்டும்தான் ராமர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் அவன் அடிக்கிறது எல்லாத்தையுமே தடுக்கிறாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே செய்யல. அப்ப வந்து என்ன அப்படின்னாக்கா மண்டோதரியினுடைய முன்னோர்கள் கொடுத்த ஒரு சூலாயுதம் ஒண்ணு இருந்தது. அந்த சூலாயுதத்தை கொண்டு எதையும் சாதிக்கலாம். அதாவது என்னன்னா, எதிரில் இருக்கக்கூடியவர் பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணாலும் அந்த பிரம்மாஸ்திரத்தையே உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அந்த சூலாயுதம். இது வந்து சிவபெருமானால மண்டோதரியின் முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வந்து ராவணன் வந்து இது மாதிரி கிஃப்ட் மாதிரி வாங்கிப்பான். அதாவது என்னன்னா, மண்டோதரியை திருமணம் பண்ணதுனால அதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா என்னன்னா, என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ வந்து நீண்ட ஆயுளோட இருந்தாதான் என் பொண்ணு சுமங்கலியா இருப்பா. அப்ப நீ நீண்ட ஆயுளோட இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உனக்கு போர்ல பாதுகாப்புங்கிறதுனால மண்டோதரியினுடைய முன்னோர்கள் அந்த சூலாயுதத்தை கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான் ராவணனுக்கு பிரம்மாஸ்திரம் மாதிரி. ஏன்னா அது வந்து இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல். என்னன்னா, அந்த சூலாயுதத்தை ராவணன் வந்து யார் மேலேயாவது பிரயோகம் பண்ணான்னா அது அவங்கள அழிச்சிட்டு திரும்பி உடனே அவங்கிட்டயே வந்துடும். அதை அவன் எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சூலாயுதம். நல்லா இந்த இடத்துல கவனிச்சீங்க. சிவபெருமான் மண்டோதரியின் முன்னோர்களுக்கு கொடுத்தது, சரியா? இது சிவபெருமான் கையில வச்சிருந்த சூலாயுதம் கிடையாது. அந்த சூலாயுதத்தை சுவாமியை தவிர்த்து வேற யாரும் தூக்கவே முடியாது. அது அவர் ஒருத்தர் தான் பயன்படுத்தலாம். அவர் வந்து அவங்க எல்லாம் ரொம்ப சிறந்த சிவபக்தியில இருந்ததுனால இதை நீங்க போருக்கு பயன்படுத்தீங்கன்னு சொல்லி சிவபெருமான் கொடுத்த ஒரு இது. சிவபெருமான் கையில இருக்கிறதும் இதுவும் ஒண்ணு கிடையாது. அப்ப என்னன்னா, அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான சூலாயுதத்தை கிட்டத்தட்ட பிரம்மாஸ்திரம் இதை ராமர் வந்து அடிச்சுட்டாருன்னு சொன்னாக்கா அதோட ராவணனுடைய தோல்வியானது கன்ஃபார்ம். அப்ப அந்த அஸ்திரத்தை சூலாயுதத்தை ராமர் மேல வந்து ராவணன் வந்து பிரயோகம் பண்றான். ஒரு செகண்ட் ராமருக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இருக்கிற எல்லா அஸ்திரத்துக்கும் இவர் எதிர் அஸ்திரம் வச்சிருந்தாரு. இது வந்து போர்க்கலையில பயின்ற அஸ்திரம் கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப போர்க்கலையில பயின்றீங்க அப்படின்னாக்கா இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த அஸ்திரத்துக்கு எதிர் அஸ்திரம் இது இது பிரயோகம் பண்ணா இதை திருப்பி இதை தடுக்கிறதுக்கு என்ன வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம பயன்படுத்த முடியும். ஆனா இங்கதான் ட்விஸ்ட். என்னன்னா, இந்த சூலாயுதத்துக்கு எதிர் அஸ்திரம் என்னங்கிறது ராமருக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. ஆகா, இது என்ன புது அஸ்திரமா இருக்கே, இதை பயன்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ராமர் வந்து ஒரு விஷயம் பண்றாரு. என்னன்னா, எதா இருந்தாலும் பிரணவத்திற்குள் அடக்கம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கோதண்டத்துல இருந்து அந்த ஞான சுண்டி விட்டு ஓங்காரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எழுப்புறார். அந்த ஓங்கார ஒளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சூலகமானது தூள் தூளா போயிடுது. அப்ப இது முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராவணன் ஷாக் ஆயிட்டான். ஏன்னா எந்த அஸ்திரமும் கிடையாது, எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணிட்டா, எல்லாத்தையும் ராமர் வந்து சுக்கு நூறா ஆக்கிட்டாரு. இதையும் இந்த மாதிரி பண்ண உடனே ராவணனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, நம்ம கிட்ட இருக்க எல்லா சரக்கும் தீர்ந்து போச்சு. இப்போ போய் இனிமேட்டு நம்ம என்ன பண்றது? ஆஹா, அப்பயே எல்லாரும் சொன்னாங்க, என் பொண்டாட்டி சொன்னா, எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எங்க தாத்தா பாட்டி சொன்னாங்க, கூட பிறந்தவன்லாம் சொன்னா, கேட்கலையே. அப்ப இவ வந்து சாதாரண மனுஷன் கிடையாது, ஒண்ணு பிரம்மாவா இருக்கணும். ஆனா பிரம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரம்மா வந்து எனக்கு வரம் கொடுத்தவர், அதனால வந்து இது பண்ண மாட்டாரு, என்னை வந்து கொல்ல மாட்டாரு. சிவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து சிவபக்தன்கிறதுனால என்ன அவர் கொல்லவே மாட்டாரு. அப்ப இது கண்டிப்பா வந்து பெருமாள் தான், மகாவிஷ்ணு தான் ராமரா வந்திருக்கிறாரு. அவசரப்பட்டு இந்த போருக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எல்லாம் வந்து என்னுடைய
எண்ணத்தினாலதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். சரி, இப்ப என்ன பண்றது? வேற வழியும் கிடையாது, இங்க இருந்து திரும்பி போகவும் முடியாது. மன்னிப்பு கேட்கலான்னாலும் ராவணனினுடைய குணாதிசயம் அதை மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை வாங்குறதுக்கும் ஒத்துக்காது. சரி, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சாதாரண அஸ்திரத்துல இருந்து பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் வந்து ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல ராமர் இடத்துல. அது உடனே என்ன ஆகுதுன்னா, அவன் தன்னுடைய சேனைகளுக்கெல்லாம் சைகை காட்டின உடனே மொத்த ராவணன் பின்னாடி இருந்த மொத்த சேனைகளும் வந்து பாத்தீங்கன்னா ராமரை நோக்கி அஸ்திரங்களை பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து செஞ்சது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு பெரிய சேனை வந்து எதிராப்புல இருக்க ஒரே ஒரு மனுஷன், ராமன்கிற மனுஷன் மேல அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்பி ராமர் வந்து சிறப்பு வாய்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்றாரு. அந்த சிறப்பு வாய்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த அஸ்திரமானது முதல்ல அதேதான் நம்ம முன்பு சொன்ன மாதிரிதான், 1 10 10 100 100 1000 இப்படி போறதுதான். அதுல ஒரு அஸ்திரமானது வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்டா ராவணனினுடைய தேர், அந்த தேரை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த தேரை வந்து பாழ்படுத்துது ராமரினுடைய ஒரு அஸ்திரம். மற்ற அஸ்திரங்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ராவணனுடைய ஆதரவா வந்த அசுர சேனையை ஃபுல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணுது. இப்படி கனை வந்து கோதண்டத்துல இருந்து அது என்ன சொல்றது, அந்த இது வந்து இப்ப கனமழை பெய்யுதுங்கிறாங்களா, அது மாதிரி வந்து அம்பு மழை வந்து அசுரர்களை நோக்கி பெஞ்சிட்டு இருக்கு. ஒண்ணுமே எல்லாரும் தடுக்க முடியல. ராவணனாலேயே ஒண்ணும் செய்ய முடியல. ராவணனுக்கும் பயங்கர காயம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஆஹ் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான அம்புகள் வந்து தேர சுக்குநூறு ஆக்கும்போது என்னன்னா, ராவணன் மேலையும் பல இடங்கள்ல ஆஹ் அந்த அம்பு மேலப்பட்டு ராவணனே அந்த இடத்துல ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டுறான். இதை பார்த்த ராவணனினுடைய தேர் பாகன் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தேரை வந்து பின்னாடி திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போயிட்டு இருக்கான். அப்ப தேரை பின்னாடி போய் திருப்பி போயிட்டு இருக்கும்போது வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுக்ரீவன்ல இருந்து மத்தவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, ராவணனினுடைய தேர் வந்து பின்னாடி போகுது, இது வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க, டப்புன்னு வந்து அஸ்திரத்தை தொடுத்து ராவணனினுடைய கதையை இதோட முடிச்சிருங்க அப்படின்னு ராமர்கிட்ட சொல்ல, அப்ப ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா, கிடையாது, அவன் வந்து தேர்ல இருந்து அதாவது யுத்தத்துல இருந்து பின்வாங்குறான்னா திரும்பி போய் அவனை போய் நம்ம தாக்க கூடாது, அவன் போட்டும், போயிட்டு நாளைக்கு வரானான்னு பார்ப்போம், நாளைக்கு வந்தா நம்ம திரும்பி வந்து இது பண்ணலாம், நாளைக்கு அவன் வந்தான்னா நாளைக்கு தான் யுத்தம் வந்து கடைசியான யுத்தம் அப்படிங்கிறாரு. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேர் வந்து ஒரு கட்டத்துல மேல போய் ஒரு இடத்துல ஓரமா நின்றுது. எங்க பார்த்தாலும் அசுரர்களினுடைய பிண குவியல்களாகவே அந்த இடத்துல இருக்கு. அப்ப வந்து ராவணன் கிட்டத்தட்ட மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது தேர் வந்து ரொம்ப சிதைவு அடைஞ்சிருக்குது. அதே போல ராவணன் உடம்புலயும் அங்க இங்க ஃபுல்லா ஒரே ரத்த வெள்ளம். உடனே ராவணனே கேட்கிறான், இது நம்ம எங்க வந்திருக்கோம், இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த தேர் பாகன் வந்து சொல்றான் என்னன்னா, மன்னா இந்த போர்ல வந்து உங்களுக்கு சரியான காயம் ஏற்பட்டுச்சு, சரி அதனால வந்து நான் தான் தேரை இந்த பக்கமா ஓரமா இது பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், நம்ம சேனை மொத்தமா அழிஞ்சு போச்சு, இப்ப பாக்கி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு உடனே ராவணனுக்கு ரொம்ப கேவலமா போச்சு. நீ வந்து செஞ்சது ஒரு மிகப்பெரிய, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நீ வந்து செஞ்சுட்ட, நான் அங்கேயே செத்து போயிருந்திருக்கணும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ என்னை இந்த மாதிரி பின்னாடி நீ போர்ல இருந்து பின்வாங்கி என்னை கூட்டிட்டு வந்துட்ட, இப்ப வந்து நான் இனிமே ராமனை ஜெயிச்சா கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமன் கிட்ட இருந்து புறமுதுகிட்டு ஓடுனா ராவணன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க, நான் இனிமே ராமனை ஜெயிச்சாலும் அது எனக்கு பிரயோஜனம் இல்லை, இப்படி ஒரு அவமானத்தை நீ எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ரொம்ப கேவலமா வந்து தன்னுடைய தேர்ப்பாகனை திட்டுவான். ஆனா அப்பயும் அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, இல்ல மன்னா, நான் வந்து தேரை கரெக்டா நான் என் நிலைக்கு இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்தேன், நான் மட்டும் தேரை பின்வாங்கி உங்களை இங்க கூட்டிட்டு வரல அப்படின்னாக்கா இப்ப நீங்க இந்த மாதிரி பேசிட்டே இருக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு யுத்தம் மழை, அது அம்பு மழை பொழிஞ்சுது, சரி அப்படின்னு சொல்லும்போது ராவணனுக்கும் சுச்சுவேஷன் என்னங்கிறது புரியுது. சரி, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, சரி திரும்பி போர்க்களத்துக்கே போ அப்படின்னு உடனே, மன்னா இப்போ போர்க்களத்துக்கு போறது சரியில்லை, நம்ம வந்து அரண்மனைக்கு போகலாம், முதல்ல காயங்கள்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம நாளைக்கு வேணா யுத்தத்துக்கு போலாம்னு உடனே, இல்ல இல்ல இன்னைக்கு இது வந்து கடைசி யுத்தம்,
ஒண்ணு இன்னைக்கு வந்து நான் உயிரோட இருக்கணும், இல்ல ராம உயிரோட இருக்கணும், வா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது சரி தேர் பாகனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இனிமே ஒண்ணும் நம்ம பண்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு ராவணனுடைய தேர் மாத்திரம் வந்து நிக்குது. இங்க ராமர் அவருடைய சேனைகளும் நிக்கிறாங்க. அப்ப வந்து சுக்ரீவன்ல இருந்து விபீஷணன்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க ராவணன் திரும்பி வந்து போருக்கு வந்துட்டான் அப்படின்னு உடனே ராமர் வந்து சரி இன்னைக்கே இந்த போர் வந்து இறுதி போரா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ராமர் வந்து தன்னுடைய கோதண்டத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ரதத்துல ஏறுறாரு. முதல்ல வந்த ராவண இந்த தடவை வந்து ஏற்கனவே எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்தி அது எல்லாமே வந்து பயனற்று போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசேஷமான மந்திர பிரயோகங்கள் கொண்டு அஸ்திரங்கள்லாம் ராமர் மீது ஏவும் போது ராமரும் வந்து அதுக்கு எதிர் அஸ்திரம் ஏவி தடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ராமருக்கே புரிஞ்சிச்சு சரி இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னன்னா தன்னுடைய கோதண்டத்துல பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். ராமர் வந்து தாக்கக்கூடிய இது பிரம்மாஸ்திரம். இதுதான் வந்து ராமர் வந்து முதல் முறையாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராவணனை தாக்குறது. இதுக்கு முன்னாடி அவர் தாக்கவே இல்லை. அவன் என்ன ராவணன் வந்து என்ன அஸ்திரம் வீசினாலும் அதுக்கு தடுப்பு மட்டும்தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ முதல் முறையா ராவணன் மீது ராமர் வந்து போர் தொடுத்து அம்ப எய்ய போகிறார். அப்ப என்னன்னா இவர் பிரம்மாஸ்திரத்தை ராவணன் மேல பிரயோகம் பண்ண உடனே அது கரெக்டா ராவணனுடைய மார்பு பகுதியில போய் அப்படியே நெஞ்ச வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தொலைச்சிருது. அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராவணன் வந்து கீழே விழுந்துடுறான் தேர்ல இருந்து. அப்ப தேர்ல இருந்து கீழே விழுந்த உடனே அவனுடைய உயிரானது போயிடுது. உடனே வந்து வானரங்கள்லாம் வந்து அந்த இருக்கிற மொத்த சேனையும் அந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் வெற்றி முழக்கம் அந்த இடத்துல பதிவாகுது. அப்போ வந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் விபீஷணனும் சந்தோஷத்தோட இருந்தாலும் கண்ணுல வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வருது. விபீஷணனுடைய கண்ணுல வரக்கூடிய தண்ணியை பார்த்துட்டு ராமர் வந்து கையை காட்டின உடனே அந்த கோஷங்கள் எல்லாம் நின்றுச்சு. நீங்க போய் உங்க அண்ணனை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே விபீஷணன் சுக்ரீவன் எல்லாருமே போய் ராவணனை போய் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட ராமரே அந்த இடத்துக்கு வராரு. ராமரே அந்த இடத்துக்கு வரும்போது ராவணனினுடைய உடலை பார்க்கும்போது உடலெங்கிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்பு ரத்த வெள்ளத்துல வந்து ராவணன் வந்து உயிர் போய் கிடக்குறான். பார்த்துட்டு ராமருக்கும் ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு இதுதான். சரி ஒரு நல்ல ஒரு சிறந்த அறிவாளி, வேதம் படிச்சவன், பிராமணன், சகல வித்தைகளையும் தெரிஞ்சவன், சகலகலா வல்லவன்கிற மாதிரி ஆயக்கலைகள் 64 கலை தேர்ந்தவன். ஆனா அவனுடைய முடிவானது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கும் உள்ளுக்குள்ளார ஒரு வருத்தம். அப்ப வந்து முதல் முறையாக வந்து விபீஷணன் வந்து சொல்றான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன்னா நீ சீதையை போர்ல நீ முதல் முறையா சீதையை தூக்கிட்டு வந்த போதே நான் சொன்னேன் இது வேண்டாம், இது தேவையில்லாத வேலை, நீ வந்து ராமரோட சண்டை போடு, ஆனா சீதையை அதுக்கு பகடக்காயா பயன்படுத்தாதன்னு எத்தனை தடவை சொன்ன, நீ கேட்கலையே. நீ இப்ப கூட ஒண்ணும் இல்லை, நீ இன்னைய நாள்ல கூட நீ ராமர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா கடைசி நேரம் கூட அவர் வந்து உன்னை மன்னிச்சிருப்பாரு. நான் பேசி உனக்கு மன்னிப்பாவது வாங்கி கொடுத்திருப்பேன். அவரே மன்னிக்கிற குணம் உடையவர் தான். ஆனா எதுவுமே நீ கேட்கலையே, இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை கூட நீ விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் அழுக. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா விபீஷணர்கிட்ட இருந்து செய்தி வந்து ராவணனினுடைய குடும்பத்தினருக்கு போகுது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா மொத்த சேனைகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முக்காவாசி காலி. ராவணன் தான் இன்னைக்கு போறான்னா இன்னைக்கு கண்டிப்பா ராவணனுக்கு இறுதிங்கிறது அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் செய்தி கேட்ட உடனே தாங்க முடியல. எல்லாரும் வந்து அப்பா அம்மால இருந்து தாத்தா பாட்டில இருந்து எல்லாம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. மண்டோதரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிறந்த பதிவிரதா தேவி. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா யுத்த காலத்துக்கே வந்து ராவணனினுடைய உடம்ப பார்த்துட்டு அந்த உடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. எவ்வளவு தடவை வந்து நான் சொல்லியிருப்பேன் சீதை உனக்கு வேண்டாம், சீதையாலதான் உனக்கு அழிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க கேட்கலையே. ஒரு பெண்ணுனால வந்து ராவணன் அழிஞ்சா அப்படிங்கிற செய்தி தானே இப்ப எல்லாருக்கும் தெரியுது. ராமர்கிட்ட ஏன் இவ்வளவு பகை, உங்களுக்கு ராமருக்கும் தேவையே இல்லையே, சீதைக்காக ஆசைப்பட்டு இப்படி எல்லாத்தையும் இழந்து இப்ப எங்களையும் இப்படி இந்த மாதிரி நிறுத்திட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா புலந்து ரொம்ப புலம்புறாங்க. புலம்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் வாழ்ந்த பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா படுத்தவங்க தான்
அதாவது ராவணனுடைய நெஞ்சில வந்து இந்த அம்மா தலையை வச்சவங்க தான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் பிராணம் போயிடுது. இதை பார்த்த உடனே ராமரே அந்த இடத்துல சொல்றாரு, அதாவது ஒரு சிறந்த பதிவிரதை அப்படின்னாக்கா அது இப்படிதான் இருக்கணும். மண்டோதரி அம்மா வந்து ராமரே வந்து மண்டோதரி தாயார்னு தான் சொல்றாரு. மண்டோதரி தாயார் வந்து ரொம்ப சிறந்த பதிவிரதா தேவி அப்படின்னு ராமராலேயே போற்றப்பட்டவர்கள் நம்ம வந்து ராவணனுடைய மனைவி. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்ப ராவணனும் போயாச்சு. அதுக்கப்புறமேட்டு அவன் மனைவியும் இது மாதிரி ஆனவொடனே சரி இப்ப ராவணனுக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. ஏன்னா யாருமே வந்து அதாவது அப்பா அம்மா தான் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. இந்த கிரியைகள் செய்யறதுக்கு அந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்க யாரும் இல்ல. அப்பா தாத்தா செய்யலாம், ஆனா இருந்தாலும் இவன் விபீஷணன்கிறவன் தம்பிங்கிறது பையனுக்கு சமானம். அதனால வந்து ராமர் வந்து சொல்றாரு, விபீஷணா நீ வந்து ஆஹ் ராவணனுக்கு தம்பியா இருந்தாலும் இது வந்து பையனுடைய ஸ்தானம் தான். ராவணன் உனக்கு தந்தை ஸ்தானம் தான். ஏன்னா நம்ம இதுல அண்ணானா அது அப்பா ஸ்தானம் தானே, அதுதானே சனாதனத்துல இருக்கு. அதனால நீ வந்து மகன் போல இருந்து ராவணனுடைய இந்த ஈமச்சடங்கு நீ தான் செய்யணும்னு உடனே ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈமச்சடங்கு வந்து விபீஷணன் செஞ்சு முடிக்கிறாரு. விபீஷணன் செஞ்சு முடிச்ச உடனே சரி என்ன நடந்தாலும் சரி அரசன் இல்லாம ஒரு நாடு இருக்கக்கூடாது. நீ இப்ப துக்கத்துலதான் இருப்ப உங்க அண்ணன் இல்லாம, ஆனாலும் நீ இந்த துக்கத்தோடயே இருந்தாலும் நீ வந்து பதவி ஏற்றுதான் ஆகணும். உனக்கு வந்து முறைப்படி பட்டாபிஷேகம் பண்ணணும். ஏன்னா இப்ப நான் இலங்கைக்கு உனக்கு மன்னனாக உனக்கு நான் முடிசூட்டி அங்க முடிசூட்டி இருந்தாலும் ராவணன் வந்து இங்க இலங்கைக்கு மன்னரா இருந்தான். இப்ப ராவணன் இல்ல, அதனால அரசர் இல்லாம ஒரு ராஜ்யமானது இருக்கவே கூடாது. அதனால உடனடியா உனக்கு வந்து முடிசூட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி முடிசூட்டுங்க அப்படின்னு. அப்ப வந்து விபீஷணர் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, நீங்க வந்து இலங்கைக்குள்ள வந்து உங்க கையால வந்து முடிசூட்டி வைங்க அப்படிங்கும் போது, இல்ல அது முடியாது. ஏன்னா நான் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன், நான் வனவாசம் தான் மேற்கொள்ளணும்ட்டு. நான் இலங்கை நகருக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வேணா ஒண்ணு பண்றேன், என் சார்பா இது லட்சுமணனை அனுப்புறேன், லட்சுமணன் உனக்கு வந்து முடிசூட்டி வைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து விபீஷணரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அன்று மறுநாளே வந்து விபீஷணருக்கு முறைப்படி புனித தீர்த்தங்கள்லாம் எடுத்துட்டு வந்து வேத மந்திரங்கள்லாம் முழங்க முறைப்படி விபீஷணருக்கு பட்டாபிஷேகமானது நடைபெறுது. அதை வந்து லட்சுமணர் வந்து செஞ்சு வைக்கிறார். இன்னைக்கு ராவணனினுடைய சம்ஹாரம் மற்றும் விபீஷணரினுடைய பட்டாபிஷேக நிகழ்வை சிந்தனை பண்ணோம். வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைக்கு வந்து ராமபிரானினுடைய பட்டாபிஷேகத்தை சிந்தனை பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெய் ஸ்ரீராம். மேலும் இது பற்றி கருத்துக்கள் இருந்ததுன்னா